வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். நான் ஒரு முக்கியமான கேள்வி, எஸ்பிபியும் உங்களுக்கு பிடிக்கும், அவரை பற்றி ஒரு ஆரம்பகால ஒரு விஷயத்தை கேட்க போகிறேன். அவரோட முதல் படம் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர் வந்து சினி ஃபீல்டுக்கு வந்து என்ட்ரி ஆனது அப்படின்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் தான். அந்த ஒரு நிகழ்வு யாராலையும் மறக்க முடியாது. அதாவது வந்து டிஎம்எஸ் ஐயாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் வந்தது தான் எஸ்பிஐயும் ஜெயசுதாசியும் வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிமை பெண் அப்படிங்கிற ஒரு படங்க. ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட வேண்டியது இருக்குது. ஒரு மியூசிக் கேட்குறாருங்க மக்கள் திலகம் அவர்கள். ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் வந்து ஒலிக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பாடல். அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒலிச்சுட்டு இருக்கும்போது யார் குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இவரை வந்து நம்ம பாட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு மக்கள் திலகம் ஐயா வந்து அவருடைய அசிஸ்டண்ட்கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்காருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பாலு. இவர் வந்து ஒரு நல்லா பாடுவார், நல்லா குரல் வளம் மிக்க ஒரு நபர், நம்ம படத்தில் வேணாலும் போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஐயா சொல்கிறாருங்க, மக்கள் திலகம் ஐயா சொல்கிறாருங்க. சொல்லும்போது இந்த மாதிரி வந்து பாடலை வந்து பாடுறதுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து இப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு அவகாசம் வேணும், அதை நான் வந்து ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி நீங்கள் எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இது எப்பேற்பட்ட பெருந்தது, இது மக்கள் திலகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அவர் எடுத்தார் திரைத்துறையே வள்ளல், 8வது வள்ளலுங்கிறது அவர் தான் உண்மையிலேயே. அதையும் கூட பொறுத்துட்டு அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆக்டருங்க, பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். எல்லாருமே காத்திருந்த காலம் போய் இந்த பாடகருக்காக அவர் வந்து வெயிட் பண்ணி நீ எப்போ உனக்கு வருதோ அது வரைக்கும் அந்த நிறுத்தி வைக்கிறேன், நீ தான் அந்த பாட்டை பாடி கொடுக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அது எப்பேற்பட்ட விஷயம். இது அவருக்கு கிடைச்ச ஒரு பெருந்தன்மை, இது அவருக்கு அவரோட ஒன்று சொல்ல போனால் அவர் மற்றவங்களை மதிக்கிற தன்மைன்னு சொல்லலாம். ஆமாம், புதுசாக வர்றவங்க நம்மளால வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆமாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட செஞ்சு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அடிமை பெண்ணில் ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா, இதழோரம் சுவை தேட விழிப்பாடல் நீ பாட பாட, ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா. இந்த பாடல் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடின முதல் பாடல். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணது இந்த பாடல். ஏற்கனவே பாடிய பாடல் வந்து வேறங்க. சாந்தி நிலையம் ஜெமினி கணேசன் படம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறா துணையை எண்ணி, இந்த பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசனுக்காக எஸ்பி ஐயா பாடின முதல் பாடல். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம். ஆனால் ரிலீஸ் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை பெண், புரட்சி தலைவர் வந்துருச்சு. அவரோட முதல் பாடலாக இது அமைஞ்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சுங்க. புரட்சி தலைவர் ஐயாவுக்கு பாடும்போது அது உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அவரோட வளர்ச்சி, அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்து ஒரு பாடலுங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிறைய பாடல்களும் படங்களும் கிடைக்கும். ஆமாம். அப்படி ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயம் வந்து அவரும் மறந்துருக்க மாட்டாரு, நம்மளும் மறக்க முடியாது. நாங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட. ஆமாம். எஸ்பிபியோட பாடல்களில் நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும் நமக்கு. அப்புறம் இன்னும் அது இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி, 16 வயதில் ஒரு படம் வந்துச்சு. ஆமாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து பாட வேண்டிய பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் சொன்னாங்க. மலேசியாவா எதனால் நடக்காமல் போச்சு அதை பற்றி?
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவரு நல்ல ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தாங்க எஸ்பிபி பொறுத்தளவில். உங்களுக்கு அவ்வளோ ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை ஏ ஆஹா லா லா லா. இந்த பாடல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரபலமான ஆமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவரெல்லாம் தேர்வு பண்ணியிருந்தாங்க. ஆனா அவரால் அந்த பாடலை அவரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. பாட முடியாம படத்துல பாட முடியாத காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரோட் ப்ராப்ளம் வந்து அந்த டைம்ல வந்து இருந்ததுனால அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா அவர் புது பாடகராக அறிமுகமாகிறார். யார் மூலமானா அவரை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டாந்தது யார்? முன்னிலைப்படுத்தி கொண்டாந்தவர் பார்த்தீங்கன்னா இளையராஜா ஐயா தாங்க. ஆனால் அதுக்கு அதே மாதிரி அதுக்கு மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கன் அப்படிங்கிற தயாரிப்பாளர். 16 வயது தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் 80களில் அவர் நல்ல ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ராஜ்கன் அப்படின்ற அவர் தான் வந்து இவரை கொண்டு வர. ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜ் ஐயாங்க டைரக்டருங்க. பாரதிராஜ் ஐயா பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு இயக்குனருங்க. அதாவது நம்மளுக்கு கிடைத்த இயக்குனர்கள் வந்து நிறைய பேர் திறமைசாலிகள் தான். அதில் முக்கியமாக சொல்ல போனால் பாலச்சந்தர் ஐயா, அதே மாதிரி பாரதிராஜா ஐயா, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான டைரக்டர்ஸ் தாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் அந்த வரிசையில் வந்தவங்க தான் அவங்க எல்லாமே. அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருலோகச்சந்தர் ஏசி திருலோகச்சந்தர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிஆர் பந்துலுங்க. பிஆர் பந்துலுன்னு ஒரு டைரக்டரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்தில் 1000 ஒருவன் இருக்கு இல்லைங்களா, அவர் எல்லாமே அதாவது ரொம்ப வறுமையில் இருந்தார். அவர் பற்றி ஒரு நிறைவு சொல்லணும்னா வறுமையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உதவி செய்தவர் புரட்சி தலைவர். புரட்சி தலைவனுங்க. அதாவது வந்து போட்டுக்கு இருக்க ட்ரெஸ்ஸே அதிகமாக இருக்காதுங்க. பிஆர் பந்துல் ஐயா அந்த மாதிரி வறுமை குடும்பத்தில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்தை என்னமோ படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ஆமாம், கப்பலோடி யுத்தம்னா. அப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த டைரக்டர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து இறங்கி உதவி பண்ணக்கூடிய ஒரே நடிகர் வந்து நம்ம புரட்சி தலைவர் தான். அப்படிதான் இந்த இசைத்துறைக்கும் அவருக்கு போய் இவருக்கு அப்படி பிடிச்சி போய் தான் வர வச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாலச்சந்தர் ஐயா, பாரதிராஜா, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே பாடல்கள் நிறைய பாடல். ஆமாம், அவங்க படத்தில் உள்ள பாடல்கள்லாம் நினைச்சு. இப்போ பாரதிராஜா ஐயா சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பாணிலேயே எல்லா படங்களும் அந்த படத்தை எடுத்துருப்பாரு. கிராமத்து ஒரு டாப்பிக்காக தான் இருக்குங்க. எல்லாமே ஒரு வில்லேஜ் ஓரியன்டாக டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியது பாரதிராஜா ஐயா அடிச்சுக்க முடியாது. கடலோர கவிதைகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் மரியாதை, அப்புறம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன படம் தெரியும், கொடி பறக்குது அப்படின்னு ஒரு படம். அது அவருடைய இல்லத்திலேயே போய் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து தலைவரை மீட் பண்ணி தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி குரல் கொடுத்துருப்பாரு. யாருக்குன்னா மணிவண்ணனுக்கு. மணிவண்ணன் சார் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன். அப்போ அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னணி குரல் கொடுத்துருப்பாரு. டப்பிங் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிடு அவர் வந்து இந்த சூலூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம இப்போ அங்கே தான் எனக்கு இருக்கிறோம். மிகப்பெரிய விஷயம் சொல்லுங்கள். அந்த சூலூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு வாழ்க்கைன்றது உருவானது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிப்படியாக டெவலப் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி ஏரியாக்கள், அதாவது வந்து எங்கள் ஏரியா பொள்ளாச்சி, அந்த பொள்ளாச்சி ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷூட் பண்ணுவார் படம். படப்பிடிப்பு நடத்துவாரு. அந்த பொள்ளாச்சி ஏரியாவில் அதிகமாக வரும். பார்த்தீங்கன்னா திருமதி பழனிசாமி, சத்யராஜ் சார் நடித்த பொதுவான நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுங்க மணிவன் சாராக தான் இருக்கும். அமைதிப்படை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி
ஏரியாவில் தான் கோயம்புத்தூர் மாநகர சார்ந்த ஆமாம். இயக்குனர் ஒரு நடிகருங்கிறதுனால ஆமாம். அவங்களுடைய அந்த பார்வையே வந்து கோயம்புத்தூர் சுற்றி கோயம்புத்தூர் மேலே உள்ள ஒரு அன்புனால அதை ஆமாம். தொடர்ந்து செஞ்சு மணிவண்ணன் ஐயாவை எடுத்துட்டா நல்ல ஒரு திறமையான ஒரு இயக்குனர். ஸோ அந்த மாதிரியான இயக்குனர் இனி வந்து அவரோட படங்களே நிறைய நல்ல பாடல்கள், நிறைய கருத்துக்கள் சொல்லுவாருங்க. கருத்துக்கள் உண்டு. இசை சார்ந்த விஷயங்களும் அவர் படத்தில் நிறைய ஆமாம் கவனம் செலுத்துவாருங்க. ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாருங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் மணிவண்ணன் ஐயாவுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவருக்கு தோட்டமெல்லாம் இருக்குது. அங்கே அப்பப்போ வருவார். ஷூட்டிங் நடந்தோன்னா அங்கே வருவார். நிறைய நடிகர்களை அவர் வளர்த்து விட்டு அறிமுகப்படுத்திருக்கார். ஆமாங்க. சத்யராஜ், விஜயகாந்த், ஆமாம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த ஒரு பரிமாணத்தை கொடுத்தது ஒரு மணிவண்ணன் சார் தான். அந்த மாதிரி வந்து ஒரு திறமையான டைரக்டர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். காலத்தினுடைய பங்களிப்பு நீங்கள் உதாரணம், இப்போ நம்ம பேசுகிறது இசை சார்ந்தது தான். அவரோட படங்களில் நீங்கள் இசை ஓரியன்டாக என்ன இருந்தது? மணிவண்ணன்னா அவர் என்னென்ன பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சி இந்த பாட்டெல்லாம் அவர் இயக்கத்தில் வந்தது? அவர் நிறைய சொல்லலாம். மணிவண்ணனையா வந்து நிறைய சொல்ல, வண்டி சோலை சின்ராசு இந்த மாதிரியான படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. ஒரு 2 படங்கள்லாம் கிடையாது, நிறைய படங்கள் இருக்கு. பாடல்களும் இனிமையா இருக்கு கேட்கறது. அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் நடிக்கவும் செய்வார். அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் ஒரு சிறப்புத்தன்மை இருக்கும். அதிகபட்ச திறமைன்றது அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக அதாவது ஒரு நகைச்சுவையாக பேசுறது. அதாவது வந்து சத்யராஜ் சாருக்கும் மணிவண்ணன் சாருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த கோயம்புத்தூர் லாங்குவேஜில் கொங்கு தமிழில் அழகாக விளாசுவாங்க. வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எல்லையே இல்லாமல் அதை தாண்டி ரொம்ப அப்படி ஆர்ப்பாட்டமாக பண்ணக்கூடிய. ஆமாம், அந்த மாதிரியான பிணைப்பு அது நல்ல ஒரு தன்மை வந்து மணிவண்ணன் சார்கிட்ட நிறையவே எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். சரி, இசையில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க நீங்கள், அதாவது 80, 75 நீங்கள் ரொம்ப இந்த படம் தான் என்னை கவர்ந்து இதனால நான் பாடணும்னு கூட நான் மாறினேன் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிற படம் சொல்லுங்கள். அதோட பாட்டை பற்றி அதாங்க சார், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். தர்மதுரை படம் ரைட், ஓகே, ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வே மண் கமலஹாசன் நடித்த படம், அதில் நிறைய பாடல்கள். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை மண்டல பாடல் நல்லா இருக்கு. வரிகள் போறாமே அவருடைய வரிகள் தான், நீளமான உடைகள், அதெல்லாம் நல்ல பாடல். ஆஹா நீலவானவோடையில் நீந்துகின்ற விண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவானவோடையில் நீந்துகின்ற விண்ணிலா. காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி. ஸ்ரீதேவியே என் நாவியே, எங்கே நீ அங்கே நான் தான். இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே நீ கேட்கறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிகப்பெரிய காரியங்க. அந்த பாடலுக்கும் அந்த ஒரு சூழ்நிலைக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு. படத்துல பாடலுக்கு நடுவு தான் ஒரு லவ் டச்ன்றது அது அந்த படத்தில் நீங்க நல்லாவே பார்க்குறீங்க. எல்லா பாடல்களுமே நிறைய சிறப்பாக வந்திருக்கும்.
பாட்டுக்கு நடுவில் தான் படம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் அந்த படம். அதே மாதிரி தர்மத்தின் தலைவன், ஆமாம், தர்மத்தின் தர்மத்தின் தலைவன் படமெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதில் அந்த தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போல வாழும் பாசம், தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. அண்ணன் தம்பிக்கு உள்ள ஒரு உறவு முறை பற்றி சொல்லக்கூடியது அந்த பாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் தயாரிப்பாளர் 2 தருணத்துலையுமே வேற வேற. அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் ஐயாங்க, அவரை பற்றியும் சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. ஒரு திறமையான ஒரு இயக்குனர் அவரும். அவரோட படங்கள் அவருடைய படங்கள் எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் 25 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. 25 படங்களுக்கு மேலேயே பண்ணியிருக்காரு. அவர் தான் செதுக்குனாருன்னு சொன்னாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே அதான் அந்த மாதிரியான படங்களும் பார்க்க முடியாது. பாயும் புலிங்க, தர்மத்தின் தலைவன், இன்னும் நிறைய படங்கள், அடுத்த வாரிசுங்க, அடுத்த வாரிசு, அதில் பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பிரைஸுடன் ஒரு பாடகர் கிடையாது, எழுத்தாளர், கவிஞர். அவர் இறந்துட்டாருங்க. ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், கவிஞர். அவர் வந்து நிறைய பாடல் எழுதியிருக்காரு. பிரைஸுடன் அருமையான ஒரு எழுத்தாளர். அந்த மாதிரியான எழுத்தாளர் நீங்களாம் பார்க்க முடியாது. வைரமுத்தையாங்க, வைரமுத்தையாவெல்லாம் வைர வரிகள், அவருடைய வைர வரிகளுக்கு அடிமையாகாத ஆட்கள் யாருமே கிடையாது. வைரமுத்தையாவில் முதல்ல கண்ணதாசன் தானே, அப்புறம் வைரமுத்து, வைரமுத்தையா, அப்போ இப்போ இருக்கக்கூடியது நிறைய பேர் நிறைய வந்திருக்காங்க. நிறைய எழுத்தாளர்கள் எல்லாருமே திறமை மிக்கவர்கள் தாங்க. யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாதுங்க யாரையுமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமைகள் முடியாது. பிரச்சனை ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போம்லாம் வந்து யாருனாலும் நடிக்க வந்தால் போதும், கொஞ்சம் திறமை இருந்தால் போதும் இருந்தது. அதே இது ஒரு 60-70களில் அப்படி இல்லை. அவங்களுக்கு நடிக்கவும் தெரியணும், பாடவும் தெரியணும், குரல் பேசவும், இத்தனை விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் யார் இப்போ தியாகராஜ பாகவதர்? ஆமாம் அவர் தாங்க, அதைத்தான் சொல்ல நினச்சேன். தியாகராஜ பாகவதர் ஐயாவை தான் நான் சொல்ல நினச்சேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாடகரும் கூட, ஒரு வசீகரமான முகமும் கூட தியாகராஜ பாகவதர். அதே மாதிரி டிஆர் மகாலிங்கம் பாடலாம் நீங்கள் கேட்டுக்கோங்க. இசைத்தமிழ் செய்தாரும் சாதனையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாங்க எப்பவுமே. ஸோ அந்த வயசில் வந்து யாருனாலையும் பாட முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடகருங்க. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடவும் தெரியும், நடிக்கவும் தெரியும். நீங்கள் திருவிளையாடலாம் பார்த்துருப்பீங்க, அவர் நடிச்சிருப்பாருங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பாடகர் கூட. அதே மாதிரி நடிப்பில் வந்து பயங்கரமான ஒரு வல்லவரன்னு போடுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. மறக்க முடியாது. இப்போ தியாகராஜ பாகவதர் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20-27 பாடல்கள்லாம் இருக்குமா ஒரு காலத்தில். ஆமாம், ஹரிதாஸ் பொறுமையாக உட்காந்து ரசிச்சிருப்பாங்கன்னு இப்போ நினைச்சா ரொம்ப ஆச்சரியம். ஆமாம், ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு படங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் வரும் இந்த படமே. அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துக்கு மேலே வருங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கும். அப்போ எப்பேற்பட்ட விஷயங்க. அந்த காலகட்டங்களில் நைட்டு வந்து படம் போடுவாங்களாமா, படம் முடிஞ்சு வரும்போது வெடிஞ்சு போயிருங்களாமா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படம் எடுத்திருக்காங்க. படம் எடுத்திருக்காங்க. ரசிப்பு தன்மை அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாரு. மக்களுடைய ரசிப்பு தன்மை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பொழுதுபோக்கு சித்திரம்ன்றது அன்னைக்கு சினிமா மட்டும்தான், திரைப்படம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு டிவி கிடையாது, எந்த விதமான ஒரு ரேடியோ, டேப் ரெக்கார்டர் எதுவுமே கிடையாது. பொழுதுபோக்கு தான் அது. பொழுதுபோக்கு சித்திரம்னு எடுத்துட்டா சினிமா தாங்க அன்னைக்கு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வந்த காலகட்டங்கள் தாங்க. பாடகிகளில் நீங்கள் நடிகர் பாடகின்னு யாரை சொல்லுவீங்க? பாடகின்னு எனக்கு ஜானகி அம்மா தாங்க. இல்லை நடிச்சுக்கிட்டே பாடினது வந்து பார்த்தீங்கன்னா பானுமதி அம்மாவுங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா. அம்மா என்றால் அன்பு அடிமைப்பணி, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம்
இந்த மாதிரியான பாடல் அவங்களும் பாடியிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மாவும் பாடியிருக்காங்க. பாருங்க எப்பேற்பட்ட விஷயம். அடிமை பெண்ண பாடின பாட்டு இதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்க. வரலட்சுமி அம்மா பாடியிருக்காங்க, அவங்க பாடியிருக்காங்க. பானுமதி அம்மா பாடியிருக்காங்க. அழகான பொண்ணு தான் அதுக்கேற்ற கண்ணுனால எல்லாம் கேட்காம இருக்க முடியாது. இந்த மாதிரியான பாடல்கள் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒலிசைக்கு அவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது நரிமுகடம்னு சொல்லலாம். அதெல்லாம் மிகப்பெரிய காரணம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அப்படின்னு ஒரு படம், பிரசாந்த் நடிச்ச படங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் பாடிருக்கேன். செம்பருத்தி ஆண்டுகள் கழித்து சித்திரத்து போல அம்பலத்தில் ஆடுவீங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடிருக்காங்க. அவங்க ஸ்டைல். ஆனாலும் அது கேட்க நல்லா இருக்கு. இது வந்து மனோ சார் பாடினது. மனோவோட நடுவில் அந்த பாடல் சித்திரமா பாடிப்பாங்க. இடையில வந்து இவங்க பாடிப்பாங்க கடைசியில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற. ஆமாம், அது நல்லா இருக்குங்க. அப்படி அவ்வளோ திறமையான அந்த மாதிரி கலைஞர்கள். ஆமாம், அதுகள்லாம் இப்போ உள்ள படங்களில் நீங்கள் இப்போ இது வரைக்கும் நம்ம 80s போயிட்டு இப்போ 2000க்கு நெருங்கியது. 2000-2020 வருஷம். இப்போ நீங்கள் எப்படி போயிட்டு இசைத்துறை எப்படி போயிட்டு இசைத்துறை எப்படி போயிட்டு அதில் இசை சார்ந்த இப்போ இசை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போகுதுங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டங்களில் இசை என்பது பாடல் மூலமாக தெளிவாக தெரியும். இப்போ இசை அமைக்கும் போது அந்த பாடலும் கேட்கும் அந்த காலகட்டங்களில். இந்த காலகட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து தூக்கிட்டு போயிருக்கு. அந்த பாடல் வரிகள் வந்து மறைஞ்சு போகுது. ஆளுமையாக இருக்கிறது மியூசிக் தான். ஆமாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வந்து அதிகமாக கேட்கறது கிடையாது, மியூசிக் தான் போகுது. அது அந்த மியூசிக் வந்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு. சிரமம் தானே இருந்தாலும் மக்கள் அதை ரசிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரசனைங்கிறது இருக்கிறது மாதிரி மாறிடுச்சு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி போயிட்டு இப்போ இருக்கக்கூடிய அனிருத்திலிருந்து இமான் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா யங்கேஜாக இருக்கும்போதே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசை அமைக்கிறார். சூப்பர் ஸ்டார் படத்துக்கே அவரு தான் இசை அமைக்கிறார். பெரிய விஷயம், அது மிகப்பெரிய விஷயம். உயர்ந்த உச்சபட்ச நட்சத்திரம் மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இசை அமைக்கிறாருன்னா எப்பேற்பட்ட விஷயம். இப்போ அதன் மூலமாக நிறைய படங்கள் வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்குது. ஆமாம், சின்ன வயசுலேயே. இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து எப்படி நமக்கு மனசில் நிற்கிறாங்க, அது மாதிரி அவர் கேட்ட படத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு தொடர்ந்து அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அண்ணாத்தே படத்தில் வந்து அடுத்தது கூலின்னு ஒரு படம் வருது, நம்ம கலைஞர் தர்பார் இருக்கு. அதுலேயும் அவர் இசை பழிச்சுதுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னால் லால் சலாம்னு ஒரு படம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச படம். அது மட்டும் மற்ற படங்கள் எல்லாமே வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வாய்ப்பு குறைஞ்சதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை அனிருத்துக்கு வாய்ப்பு வந்ததுன்னு? இது அப்படி சொல்ல முடியாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு குறைஞ்சதுனால சொல்ல முடியாது. அவர் வந்து அந்த காலகட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள். அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரா? ஆமாம், பிஸியாக இருக்காருங்க. அவரோட வாய்ப்பு இவருக்கு வருதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இவருக்கு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஆஸ்கார், அவர் வந்து லெஜெண்டுங்க. ஏஆர் ரஹ்மான்றது இசை புயல். அது வந்து இப்போ இளையராஜா மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெருமை தான். ஏன்னு கேட்டால் அவர் தான் குரு. ஆமாம். அப்போ அது மாதிரி இப்போ அனிருத்துக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல வாய்ப்பு. இளைஞர்கள், சிறுவர்கள்லேருந்து இளைஞர்கள் எல்லா தரப்பினரும் இப்போ வந்து இசையை ரசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் போடக்கூடிய இசையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிக்கிறாங்க. அவருடைய பிஜிஎம்மும் நல்லா தான் இருக்குது. சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பராகவே போகிறார். நம்ம தலைவருக்கு நல்லாவே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எல்லாமே பண்ணுறாரு இல்லைங்க. அதே மாதிரி பத்மஸ்ரீ கமலஹாசனுக்கும் பண்ணியிருக்காரு, விக்ரம் படத்தில் பண்ணியிருக்காரு. எல்லா விதமான நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. ரெண்டாவது தலைவர் வந்து அந்த பாட்டெல்லாம் பாடவே மாட்டார். மேக்சிமம் தலைவர் வந்து அதிகமாக பாடலாம் பாட மாட்டார். மன்னன் படத்தில் தான் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அடிக்குது குளிர் அப்படின்னு. இன்னும் அது பழைய படத்துலேயும் ஒரு பதிகள் இருக்குது, பாடியிருக்காரு மன்னன். ஆமாம், அதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் படத்தில் தலைவர் வந்து பாடியிருக்காரு. ஆமாம், ஏன்னா அவர் பாட வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான், இளையராஜா சார். அது ஒரு புதிய. அதே மாதிரி பிரபு சார் வந்து ரொம்பவே ரெக்வயர் பண்ணதுனால தான் அந்த பாடல் வந்து உருவாச்சு. இந்த பாடல் வந்து நம்ம எஸ்பிபியாவுக்கு போக வேண்டிய பாடல்.
அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு போயிருக்குன்னு என்ன பிரபலமான காரணம் பாடலா அமைஞ்சு இந்த பாடல் வந்து நீங்க பாடினா நல்லா இருக்கும் உங்க ஸ்டைல்ல அப்படி சொல்லி போட்டு பிரபு சார் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அப்படிதான் அந்த பாடல் அப்படி சொல்லி வந்ததுக்கு காரணம் இதுக்கு வந்து பேரிங் யார் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜானகி அம்மா அவங்கள விட்டா யாரும் கிடையாது. அப்போ வந்து ஏன்னா நம்ம 2000 வரைக்கும் கமலஹாசன் ஐயாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் பாடியிருக்காங்க. குணா படத்துல முதற்கொண்டு நிறைய நெஞ்சு இடுப்பழகாவெல்லாம் அவர் எல்லாம் பாடியிருப்பாங்க. நல்லா இருக்கும். 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஜென்சின்னு ஒரு பாடகி ஐயோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க ஏன் அப்படி திடீர்னு காணாமல் போயிட்டாங்க? அது என்ன கேட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஜானி படமெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, 70s 80s வந்துருக்குங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த ஜென்சிங்கிற ஒரு சிங்கர் வந்து பயங்கரமான ஒரு பிரபலம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இன்பங்கள் வாழ்த்தும் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பயங்கரமான ஒரு ஃபேமஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜானி படத்தில் என் வானிலே ஒரே வெண்ணிலா காதல் கீதங்கள் கவிதை தாரகை ஊர்வலம் என் வானிலே ஒரே வெண்ணிலா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைகள் வைப்பதில்லை இளையராஜா ஐயா கூட பாடிப்பார். காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஓ காதல் ஓவியம் காணும் காவியம். இந்த பாடல் அவங்க தான் பாடுறாங்க. குறைஞ்சது ஒரு 1000 பாடல் பாடிப்பாங்க. நிறைய பாடல் பாடியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான குரல் இல்லையா? ஒரு சிங்கர் வந்து குரல்லையே வந்து பெண் பாடகிலே ரொம்ப வித்தியாசமான குரல் நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அப்படி ஒரு ஜானகி ஒரு சிங்கர்லாம் கிடைப்பாங்களான்னு சொல்ல ஜானகி அம்மா இவங்கெல்லாம் டாப்ல இருக்கும்போது டாப்ல இருக்கும்போது தனியா அந்த இவங்க வந்து தனியா தெரிஞ்சதுதான் குரல் கேட்கறதுக்கே மதி மயக்கிற மாதிரி ஒரு குரல். ஆமா ஆமா. ஆனா திடீர்னு அவங்க திரைத்துறைக்கு விலகி வாய்ப்புகள் வரலங்கிறத விட சூழ்நிலை வந்து அந்த மாதிரியான மாறி போச்சு. ஒவ்வொருத்தருக்கு சூழ்நிலை மையமா வச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை காரணமாக அவங்க போயிருக்கலாம்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே எல்லா வாழ்க்கையிலையும் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் துறையை வந்து அப்படி ஒரு சிங்கர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கிறது தான் ஆமாம் என்னுடைய கருத்து. ஆமாம். அதே மாதிரி வாணி ஜெயராம் பற்றி வாணி ஜெயராம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாடாத பாடல்கள் கிடையாது. வாழ்வே மாயத்தில் மழைக்காலம் என்று அந்த மாதிரியான பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் படத்தில் தங்கம்மன் படத்தில் பாடியிருக்காங்க. நிறைய பாடல்கள் இருக்குது. அவங்க பாடின பாட்டும் நிறைய இருக்குது. அதே மாதிரி பாக்யராஜ் பாக்யராஜ் அவர் திறமையான டைரக்டருங்க, மிகப்பெரிய டைரக்டருங்க. அதாவது வந்து அந்த திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தெளிவாக பார்க்க முடியும். மற்ற டைரக்டர்ஸ் கிட்ட தெளிவாகவே இருக்காது ஒரு சில டைரக்டர். இவர்கிட்ட திரைக்கதைங்கிற விஷயத்தில் ஆழமாக அப்படியே இருப்பார். இந்திய அளவில் அவர் அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் பாக்யராஜ். திரைக்கதையில் அவர் ஸோ அவங்களுக்கு நிறைய சாங்கெல்லாம் பாடியிருக்காங்க. வாணி ஜெயராம் நிறைய பாடல் பாடி நல்ல ஒரு அருமையான அவங்களுடைய மரணம் தான் ரொம்ப மரணம் அது வந்து அவங்க நினைச்ச வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க. அவங்களுடைய நேரம் என்பதில்லை. இல்லை ஒரு ஆண்டவன் வந்து நல்லவங்களை சீக்கிரமாக கூப்பிட்டுக்கலாம். எஸ்பிஐயா அதே மாதிரி தான் போனார். அதே மாதிரி நிறைய சிங்கர்ஸ் லதா மங்கேஷ்கர் அவங்கெல்லாம் ஒரு கிரேட் சிங்கர். வளையோசை கலக்கலகன இந்த பாட்டு சத்யா படத்தில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க நிறைய பாடல் பாடிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு சிங்கர்லாம் பார்க்கணும். இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. இப்போ வந்து இளையராஜாவோட ஒரு முக்கியமாக அவர் எதிர்பார்க்காம பாட வச்சு அழகு பார்த்த ஒரு பாடகர்
அதாவது அவரே எதிர்பார்த்துக்க மாட்டார், நமக்கு இந்த பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டார். ஆனால் அவரை கூப்பிட்டு திடீர்னு பாட வைக்கணும். அந்த பாடகர் அதாவது அருண்மொழி, அவரை பற்றி அருண்மொழி வந்து ஒரு நல்ல சிங்கர் சார். அருண்மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிங்கரு. அதே மாதிரி ஒரு ஃப்ளூட் ப்ளே பண்ணுறது அவர் மாதிரி அடிச்சுக்க முடியாது. ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூட்டை கொஞ்சம் கொடுப்பான் அப்படின்னா அந்த வளையோசை கலக்கலன்னு அந்த பிகினிங் இருக்குங்களா, அந்த பிஜிஎம் போட்டு காமிச்சார். அப்பேற்பட்ட சிங்கர். அவரும் தலைவருக்கு பாடியிருக்காரு. வீரா படத்துக்கு படம் இருக்கு இல்லைங்களா, ஆத்துல அண்ண கிளி தேச்சினி மஞ்ச கூலி, ஆத்துல அண்ண கிளி தேச்சினி மஞ்ச கூலி, என்னைய துரத்துன மனசைய வருத்துன உனக்கு நான் ஒருத்தனா எப்பவும் இருப்பனா, அடி அச்சாரம் போடாம ஆடுதடி லோலாக்கு பூங்கழுத்து ஏன் ஆடுது, ஓம் பொன்னுடம்பு ஏன் ஆடுது, பூங்கழுத்து ஏன் ஆடுது, ஓம் பொன்னுடம்பு ஏன் ஆடுது, ஆத்துல அண்ணன் கிளி. இந்த மாதிரியான பாடல்லாம் பாடியிருக்காரு. நிறைய இப்போது இந்த நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இதை பற்றி பேசிக்கிறோம். நீ இதை தொடரும், நம்மளுடைய இசை சார்ந்த கேள்விகள் தொடரும். அதற்கு உங்களுடைய பதிவு அது இசை சம்மந்தப்பட்ட அதில் ஆர்வம் உள்ளவங்ககிட்ட கேட்கும்போது அது முழுமையாக இருக்கிறதுனால உங்களை இந்த நேர்காணலாம். நன்றி.